அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் 365 நாட்கள் 365 நபர்களுக்கு மேல் என்ற நோக்கத்துடன் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன் இந்த திட்டத்தில் இன்று சிறப்பாக ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி நடத்தி கொண்டு அதில் முழுமையாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் ரோட்டரி கிளப் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியை சேர்ந்த உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும் தலைவர் குணபாலன் அவர்களுக்கும் செயலாளர் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களுக்கும் தலைவர் செந்தில் அவர்களுக்கும் செயலாளர் கோவிந்தன் அவர்களுக்கும்
நமக்கு நல்லதொரு கருத்துக்களையும் நல்லதொரு பயிற்சிகளையும் அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த இணைப்பில் உள்ள அனைத்து ரோட்டரி பெருமக்களுக்கும் மற்றும் ரோட்டரி அல்லாத அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே 102ஆம் நாள் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. ரோட்டரி பிரேயர் வாசித்தர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். வணக்கம் திரையில்
நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த குருமார்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலம் வளமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைகளுக்கு உண்டான பயிற்சி, கண் பயிற்சி. தோள்பட்டை பகுதிக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்து இந்த கை முட்டி பகுதி முன்பாக ரொம்ப முக்கியமான பகுதி இது. ஹார்ட்னுடைய சக்தி ஓட்ட பாதையும் லங்ஸினுடைய சக்தி ஓட்ட பாதையும் இந்த லைன்ல தான் போகுது. அதனால இந்த இடத்தை நம்ம நல்லா தூண்டப்படுறோம். பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு, அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே நல்ல கண்களை இருக்க மூடி திறக்கிறோம். நல்லா இருக்க மூடுங்க, திறங்க. 1, 2. நல்லா இருக்க மூடுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ இருக்க மூடுங்க. திறக்கிறோம். 1, 2, 1, 2. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே பார்வை மேலே போகட்டும். 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. வலது இடதாக 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஒரு ஆழ்ந்த மூச்சு.
அடுத்து மேல், வலது, கீழ், இடது, அப்படியே வட்ட வடிவில் கொண்டு வருகிறோம் 5 முறை. எதிர் திசையில் ஆழ்ந்த மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா ஜம்பிங் பயிற்சி. என்ன கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம்யா, கொஞ்சம் தள்ளி வச்சுங்க. ஆழ்ந்த மூச்சு. தோள்பட்டை அளவு கால்கள் இடைவெளி இருக்கும். 1 2 3 4 5. கைகளை மாற்றி பிடித்து 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. திருமூலர் 8 ஆசனங்களில் 100வது நாள் ஒரு ஆசனத்தை அறிமுகப்படுத்தணும், வீரபத்ராசனம். அந்த வீரபத்ராசனம் போடுறதுக்கு முதன்மையாக போடுறதுக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும். அதை எளிமைப்படுத்துறதுக்காக வேண்டி இன்னொரு வழிமுறைய காலிப்பிணையா தான் அதை உருவாக்குனாங்க. அந்த 10 திறன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆசனத்தை செய்யறதுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். அதை இப்ப நம்ம போட்டு காட்ட போறோம். பார்த்துக்கோங்க. கைகள் மேல இருக்கிறது 1வது நிலை. இடுப்புல கைகளை வைக்கிறோம் 2வது நிலை. அப்படியே பின்னாடி தலையை தொங்க விடுறோம் 3வது நிலை. 4
4. அடுத்து விரல்களை கொண்டு போய் நம்முடைய இந்த உடம்புனுடைய நீளத்துக்கு முன்னாடி வச்சிடறோம். இப்படி வச்சிருப்பாரு. நுனியை வச்சுட்டு இந்த வலது கால் இருக்கு இல்லையா, வலது கால் கழுத்து நேராக இருக்குது. வலது காலை மேல கொண்டு வந்துடும். கழுத்து மேல பார்க்கணும். அப்படியே வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இருந்த இடத்துக்கு வலது காலை வைத்து அதே போல் இடது கால் மேலே வருது. பார்வை நேராக இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே இடுப்புல கைகளை வைத்து அப்படியே மெல்ல மேல வர்றோம். இந்த ஆசனத்துல இப்படி வர்ற மாதிரி இருக்கும். அது செய்யறதுக்கு ஒரு சிலருக்கு தடுமாற்றம் இருக்கும். அதற்காக வேண்டி நம்ம இந்த வழிமுறையை அமைச்சிருக்கோம். நாளைக்கு மறுபடியும் இந்த ஆசனத்தை நம்ம இந்த 10 திறன்களை நம்ம போட்டு காட்ட போறோம். அதனால இந்த வழிமுறை மேலும் சந்தேகம் இருந்ததுன்னா இன்னொரு முறை போட்டுக்கலாங்க. முதல் நிலை மூச்சு காற்று இழுத்து அப்படியே வணக்க முத்திரை வைத்து, 1வது நிலை 2 3 4 5 6வது நிலை. காலை தூக்கு. நேரா எதுக்க பார்க்கணும், காலு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கழுத்து நேரா பார்வை இருக்கணும். ட்ரை பண்ணாதான் முடியும். 8வது நிலை. அடுத்த கால் எப்படி இருக்கு, என்ன செய்யறோம் பாரு. காலை தூக்கணும். மெதுவாக பொறுமையா செய்யுங்க, நிதானமா செய்யுங்க. 8வது நிலை, 9வது நிலை, 10வது நிலை. ஒவ்வொரு நாளும் செய்து காட்ட போறோம். இன்னைக்கு தொடக்கமா செய்யுங்க. எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு செய்யுங்க. படிப்படியாக அதை முழுமைப்படுத்திக்கிறதுக்கான நடைமுறை கொண்டு வந்துடலாங்க. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து இதயம் மற்றும் உடல் முழுவதும் இயக்கக்கூடிய பயிற்சி. இது கைகளையும் நெஞ்ச பகுதியில் வைத்து அப்படியே மெல்ல மெதுவாக தொடங்குகிறோம். நீண்ட காற்றுள்ளுக்கு அடுத்ததாக பின்புறமாக அடுத்ததாக பக்கவாட்டில் வேகப்படுத்துங்க. நல்லா வேகப்படுத்துங்க. நல்லா வேகப்படுத்தலாங்க.
அப்படியே படுத்த நிலையில் மூச்சுக்காற்றையே கவனிங்க. உள்மூச்சு வெளிமூச்சையே கவனிக்கிறோம். அடுத்ததாக வலது காலை மடித்து நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டியில் இருக்கட்டும். ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்த கால் அப்படியே ஒரு 10 வினாடிகள் இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அரவிந்த கூப்பிட்டுக்குமா ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு மழை பெய்யுது வேண்டாம் அதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். எடுத்துட்டு கொண்டு போய் போட்டு பொங்க வைக்கிறது தனியா வாங்கி ஒரு செல்ஃப்ல வச்சுக்கிட்டு எதுக்கு 2 கால்களையும் மடித்து பிடித்துக் கொள்கிறோம். மெல்ல வலது இடதாக ஒரு நீண்ட மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே கவிழ்ந்து படுத்த நிலைக்கு வந்து வரணுங்க. இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து தலைப்பகுதி மேலே உயரட்டும். பாம்பாசனா. 1 2 3 5 6 7 8 9 ஒரு நீண்ட மூச்சு.
கணுக்கால்கள் தொடைப்பகுதியில் தொடட்டும். குதிகால் பின்னாடி படட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே வலது கை வலது கால் கணுக்காலிலும் இடது கை இடது கால் கணுக்காலில் பிடித்து தொடைப்பகுதியும் தலைப்பகுதியும் மேலே வரட்டும். வயிற்று பகுதி தரையில் உள்ளது. ஒன்று 2 3 4 5 6 7 8 9. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக முயலாசனா. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு காற்றை ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்து பக்கவாட்டில் வலது கை மேலே வருது, காற்று உள்ளே செல்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அடுத்த கை 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக முதுகுத்தண்டுக்கான பயிற்சி அர்த்த பத்மாசனா. நல்ல பின்னாடி திரும்புறங்க. அடுத்த கை ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து தோள்பட்டைக்கான பயிற்சி.
நலம் பெறுக, வளம் பெறுக, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். உடல் நேராக உள்ளது. இடது கையில் சின்முத்திரை, வலது கை பிரணவ முத்திரை, வலது நாத்தை அடைத்து இடது நாட்டு வழியாக காற்றை வெளியேற்றி உள்ளிழுக்கிறோம். 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக தோள்பட்டை கைகள் வைத்து நல்லா உள்ள எடுக்கிறாங்க. காற்றை உள்ள எடுத்து வெளியேற்றுறோம். 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து இந்த மழை காலத்திற்கு, இந்த பருவ காலத்துக்கு ஏற்ற ஆசனமாக கொண்டுள்ளது ஒட்டகாசனம் சொல்லுவோம். சமஸ்கிருதத்துல உசிற்றாசனம் சொல்லுவாங்க. இந்த ஒட்டகாசனம் போடும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த நுரையில் குறிக்கப்படும். நம்ம ஏற்கனவே ஒரு முறை சொல்லி கொடுத்துருக்கோம், அதையும் செய்துட்டு இருக்கோம். இப்படி நல்லா தலையை தொங்க விட்டு செய்யக்கூடியது. இன்று அது முழுமைப்படுத்தப்படல. உங்களுக்கு கொஞ்சம் வயதுடையவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதனால அதுக்கான முதல் படிநிலையாக பாருங்க. கால்களை நீட்டி வைத்து அதை வஜ்ராசனத்துல எப்படி கொண்டு வந்துடுறோம். நல்லா இப்படி வச்சுட்டு அடுத்து இப்படி வைக்கிறோம். இப்படி கோந்துடணும்னு வச்சுக்கல. கோந்துட்டு முழு நிலை வரல, முழு நிலை இல்லாம கை இப்படி வச்சுக்கிறோம். நுரையீரல் நன்றாக விரிக்கப்படும். தலையை தொங்க விடணும்.
முடிஞ்சா செய்யுங்க. இல்லைன்னா நீங்க வந்து சாதாரணமா அமர்ந்த நிலையிலே கைகளை வந்து பின்னாடி வச்சுக்கலாம். இப்படி நீங்க வச்சுக்கலாம். ரொம்ப சிரமப்பட வேண்டாம். இப்படி தொங்க விட்டுக்கலாம். முடிந்தவர்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. அவசரப்பட வேண்டாம். நாளைக்கு இந்த ஆசனத்தை வந்து நம்ம தொடர்ச்சியாக பயிற்சி முறைகளுக்குள்ள இணைக்க போறோம். நல்லா தொங்க விட்டு காற்றை வெளியேற்றுகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. நேராக அமர்ந்து ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. எத்தனை வருடம் தொடர்ச்சியாக இன்கலர் அடிச்சவங்க, மாத்திரைகள் போட்டுக்கிட்டு இருந்தவங்க, அத்தனை பேர்த்தையும் நாம வந்து இந்த ஆசனத்தையும், குறிப்பாக அந்த மிளகு சாப்பிடுறது, சூப் சாப்பிடுறது, இது மட்டுமே செய்துகிட்டு இருந்தது அப்படியே முழுக்க ஒரே மாதத்துல விட்டுருக்காங்க. அதுலயும் ஒரு சிலர் எல்லாம் இதுல அனுபவிச்சவங்க, நல்ல அதைய வந்து ஒரு உணவை ருசிச்சு சாப்பிட்டா அதை விடவே மாட்டாங்களே. அது கூட இதுல சுவை கண்டவர்கள், இதுல பயிற்சியை பெற்று அந்த மருத்துவ செலவிலிருந்து, அந்த மருந்து மாத்திரைகளிலிருந்து விடுபட்டவங்க, இந்த பயிற்சியை இன்றும் ஒரு 65-70 வயசான அம்மா கூட நம்ம அருகாமையில் இருக்கிறவங்க எல்லாம் செய்துகிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த குறிப்பாக அந்த 3 to 7 இயங்கக்கூடிய லங்ஸ்ல இயங்கக்கூடிய நேரத்துல அந்த வீசிங் வரும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துலதான் அந்த தோள்பட்டை வலி வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த தோள்பட்டையை பராமரிக்கிறது வந்து காற்று. அது அப்படியே பரவி கழுத்துக்கு வருங்க, பின்முதுகுக்கு வரும் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம நுரையீரலுடைய தொடர்பு தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சியை சொல்லி கொடுத்ததன் மூலமாக முழுக்க வந்து விடுபட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அற்புதமான பயிற்சி இது. அதனால கார சுவையை ஒழுங்குபடுத்தி காற்றோட்டமான வீட்டில் வசித்து இந்த பயிற்சியை மேற்கொண்டவங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை கிடைக்குதுங்க. அந்த விடுதலை மட்டும் அவங்களுக்கு மட்டுமில்ல, அந்த குடும்பத்தாருக்கு சேர்த்து கிடைக்குது. அப்படிப்பட்ட பயிற்சியாக இந்த பயிற்சி அமைக்கப்பட்டிருக்குது. நீங்க வயதுடையவங்க வரலையேன்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட வேண்டாம். கட்டாயம் வரும் உங்களுக்கு. தொடர்ச்சியாக அந்த இயற்கை உணவுகளை ஒரு நேரம் இருக்கிறது, நல்ல சூப் குடிக்கிறது, மற்ற ஆசனங்களை மெல்ல மெல்ல அசைவுகளை செய்ய 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 என்ன ஆகும்னா 3 மாதம் 2 மாதம் 4 மாதத்துல வந்து அப்படியே அது மாறுபடும் உடல் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம பதிவிடுறோம். அது ரொம்ப முக்கியமான பயிற்சிங்க. இந்த பயிற்சி நன்றாக நுரையில் விரியக்கூடிய பயிற்சி. ஏதாவது சந்தேகமா இருந்தது அப்படின்னா மறுபடியும் நம்ம கடைசியில தெளிவுபடுத்திக்கலாம். அடுத்ததாக மீண்டும் நம்ம இதைய பயிற்சிகளை உள்ள தொடர்ச்சியாக இணைக்க போறோம். ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று உள்ளிழுத்து காதுகளுக்கான பயிற்சி. ஆழமாக உள்ளிழுத்து மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை.
உடலை நேராக வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். ஆழ்ந்த மூச்சு, நன்றாக தூய காற்று உள்ளே சென்று அக்காற்று மெல்ல மெதுவாக வெளியே இருக்கிறது. கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். ஆழ்ந்த மூச்சு, அக்காற்று மெதுவாக வெளியேற்றது. அப்படியே கைகளை விரித்து காற்று உள்ளே செல்லட்டும். கைகள் விரியும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கைகள் சேரும் பொழுது காற்று வெளியேறுகிறது. நன்றாக நுரையில் பிரிந்து சுருங்குகிறது. இக்காலை வேளையில் ஆழ்ந்த மூச்சு, தூய காற்று உள்ளே சென்று வெளியேறுகிறது. எந்த அளவுக்கு காற்று ஆழமாக போகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய ரத்தம் சுத்தமாகிறது, நம்முடைய சிந்தனைகள் ஒழுங்குபடுகிறது, மனம் விடுதலை அடைகிறது. மெதுவாக கைகள் இணையட்டும். உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து கண்களை மூடி உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். கவனம் மூக்கு துவாரங்களில் இருக்கட்டும். அப்படியே அந்த சுவாசத்தில் பயணித்து புருவ மத்தி, உச்சித்துளை, அப்படியே கவனம் ஒவ்வொரு பகுதியாக கீழ் நோக்கி சென்று பாதம், உச்சித்துளை இவ்விடங்களில் கவனம். கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும். கண்களை திறந்து மூடுவதால் காற்று உடலிலிருந்து வெளியேறுகிறது. நம்முடைய உடலில் சக்தி சேமிக்கப்பட வேண்டுமானால் இந்த நிலையில் கண்களை மூடி செய்வதே மிகச் சிறந்தது. அனைவருடைய கண்களும் மூடிய நிலையில் சுவாசத்தில் கவனத்தை வைக்கிறோம். தலையிலிருந்து பாதம் வரையில், கட்டை விரல் வரையில் அப்படியே கவனம் மேல் நோக்கி செல்லட்டும். எளிமையான பயிற்சி, ஆனால் நம்முடைய மனம் விடுதலை அடைவதற்கு, நிகழ்காலத்தில் இட்டு செல்வதற்கு முக்கியமான பயிற்சி. புத்தரால்
வெளிப்படுத்தப்பட்டு உலக நாடுகளில் பயிற்றுவித்து பயனடையக்கூடிய பயிற்சி வாழ்க வளமுடன், வாழ்க வையம், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்பது. விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். ஹேர் ஃபால், முடி கொட்டுது, அதை எப்படி இயற்கையாக சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல ஹேர் ஃபால் ஏன் வருது, முடி ஏன் கட்டுது அது தெரியுங்களா? இங்கே பாருங்க, நிம்மதியாக தூங்குறவங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாது, நிம்மதி இல்லாமல் தூங்கினா முடி கொட்டும். 2, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறவங்களுக்கு முடியெல்லாம் கொட்டாது, இந்த மனசுக்கு பிடிக்காம வாழ்கிறாங்க இல்லைங்களா, எல்லாத்துக்கும் முடி கொட்டும். 2 விஷயம்தான். இந்த 2ஐயும் சரி பண்ணால் முடியெல்லாம் கொட்டாது, கொட்டின இடத்துல மறுபடியும் முடி முளைக்கும். இங்கே பாருங்க, நிம்மதியாக தூங்கணும். யாருமே நிம்மதியாக தூங்குறதே இல்லைங்க. நிம்மதியாக தூங்கணுமா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்களுக்கு நைட்டு கடைசியாக எந்த டிவி பார்த்தீங்க, எந்த நாடகம் பார்த்தீங்க, எந்த பாட்டு கேட்டீங்க, யார்கிட்ட பேசுனீங்களோ அது டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சுன்னா நீங்கள் நிம்மதியாக தூங்கலைன்னு அர்த்தங்க. இந்த குழந்தைகள்லாம் எந்திரிச்சோன்னே ஒரு மபு பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கும், அப்படின்னு உட்காந்துருக்கும். அந்த மூஞ்சி பார்த்தாவே தெரியும் தூங்கி எந்திரிச்சிருக்குதுன்னு. அந்த குழந்தைகிட்ட இங்கே வா அப்படின்னு சொல்லுங்க, வராது. உன் பேர் என்ன சொல்லாது, எது சொல்லுங்க கேட்காதுங்க, அது பேசாமல் உட்காந்துருக்குங்க. நம்ம சொல்லுவோமா இல்லையா, இரு அவர் இப்போ தான் தலைவர் எந்திரிச்சிருக்காரு, கொஞ்சம் நேரம் ஆகும் பிக்கப் ஆகுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதாவது உண்மையிலேயே தூங்கி இருந்தா காலையில் எந்திரிச்சோன்னே முதல்ல ஒரு 5 நிமிஷம் நாம் அப்படியே மப்பாக உட்காந்துருப்போம், அதாவது சோம்பேறியாக உட்காந்துருப்போம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மூளை வேலை செய்யுங்க. மூளையை ஆஃப் பண்ணுறது தான் உண்மையான தூக்கம். ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், காலையில் எந்திரிச்சோன்னே உடனே ஞாபகம் வந்துடுது, ஏண்டி நைட் என்னை பார்த்து என்னடி கேட்ட அப்படின்னு பொண்டாட்டியை பார்த்து கேட்டாவே நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னு அர்த்தம். நைட்டு கடைசியாக பார்த்த நாடகம் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுன்னா தூங்கலைன்னு அர்த்தம். நைட்டு கடைசியாக கேட்ட பாட்டு உள்ளே ஓடும், தூங்கலைன்னு அர்த்தங்க. பாருங்க, இந்த தூக்கம் தாங்க முடிக்கு மருந்துங்க. அதனால் இனிமேல் என்ன பண்ணுங்க, நைட்டு பாருங்க உட்காந்து 1/2 மணி நேரம் தூங்கணும். உட்காந்து 1/2 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்குங்க. உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும், அப்போ முடி கொட்டாது. இரவு தூங்குவதற்கு முன்னால் உட்கார்ந்த நிலையில் கழுத்தை தொங்க போட்டு ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிவிட்டு அதன் பிறகு படுத்து தூங்கினால் உங்களுக்கு முடி கொட்டுவது சரியாகி மீண்டும் அந்த இடத்தில் கொட்டிய இடத்தில் முடி முளைக்கும். அடுத்தது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுங்க. இங்க பாருங்க, ஊர்ல நிறைய பேருக்கு தலையில முடி இருக்காது, சொட்டை விழுந்திருக்கும் நிறைய பேருக்கு. இதுல எல்லாரும் பாருங்க, எல்லாரும் ஆண்கள். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். எந்த பெண்ணுக்காவது
சொட்டை விழுந்து யாராவது பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் போங்க, 100 ஆம்பளைங்க போவாங்க, ஒரு 40 ஆம்பளைக்கு தலையில் முடி இருக்காது. 100 பெண்கள் போவாங்க, யாருக்குமே சொட்டை இல்லைங்க. இது யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சது இல்லை. ஏன் தெரியுமா? எல்லா பெண்களும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்கிறாங்க. இந்த ஆம்பளைக்கு தான் மனசுக்கு பிடிக்காம வாழ்ந்து வாழ்ந்து முடியெல்லாம் கொட்டி போயிடுது. ஒரு விஷயம் தெரியுமா? பெண்கள் யோசிக்கிறது இந்த இடத்துல இருந்து, ஆண்கள் யோசிக்கிறது இந்த இடத்துல இருந்து. இங்கிருந்து யார் யோசிக்கிறீங்களோ முடி கொட்டிடும், இங்கிருந்து யோசிச்சா முடி கட்டாது. சில பேர்த்துக்கு அடர்த்தியாக முடி இருக்கும் ஆண்களுக்கு, ஏன்னா இங்கிருந்து யோசிப்பாங்க. அது என்ன இங்கிருந்து யோசிக்கிறதுனா, சில பேர் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி, எதை பார்த்தாலும் இதென்ன அதென்ன அது இப்படி இது இப்படி கால்குலேஷன் கணக்கு, எப்போ பார்த்தாலும் புத்தியே பயன்படுத்திகிட்டே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா முடி கொட்டிக்கிறோம். கொஞ்சம் மனசையும் பார்க்கணும். அதாவது மனசுங்கிறது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது, புத்திங்கிறது நல்லது கெட்டது சொல்கிறது. எனவே கொஞ்சம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. பல பேர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதே இல்லைங்க. எனவே இனிமேல் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து இரவு அமைதியாக உட்கார்ந்து தூங்கி அதுக்கப்புறம் படுத்து தூங்கி தூக்க சம்பந்தமாக நான் நிறையா பேசியிருக்கிறேங்க. அதெல்லாம் கேட்டு நிம்மதியாக தூங்கி மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் மட்டும்தான் கொட்டின இடத்துல முடி முளைக்கும், அடர்த்தியாக இருக்கும். இல்லை என்றால் முடி கொட்டி கொண்டே தான் இருக்கும். இன்னொரு விஷயம், சும்மா இருக்கணும். சும்மா இருந்தால் முடி முளைக்கும். என்னது சும்மா இருந்தால் முடி முளைக்குமா? எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க, அடிக்கடி எந்த வேலையை வெட்டி பார்க்காம சும்மா இருக்கணும். பல பேருக்கு சும்மா இருக்கிறதுனா என்னன்னே தெரியல. ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கணும். சில பேர் இருக்காங்க எப்பவுமே சும்மாவே இருக்க மாட்டாங்க, எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? முடி கொட்டிடும். ஜெர்மன் நாட்டில் யாராக இருந்தாலும் சரிங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செஞ்சால் 2 நிமிஷம் சும்மா இருப்பாங்க. அந்த சும்மா இருக்கும் பொழுது நம்ம உடம்பு தானே புதுப்பிக்குதுங்க. அப்போ டென்ஷன்லாம் கம்மியாகுதுங்க. எனவே இனிமேல் இப்போ நான் ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்கேன், இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. இரவு உட்கார்ந்து தூங்கணும் 1/2 மணி நேரம், அதுக்கப்புறம் படுத்து தூங்கணும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். 3வது சும்மா இருக்கணும். எவ்வளோ நேரம் சும்மா இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் தியானம்னு பேர். பாருங்க, சும்மா இருக்கிறது தியானத்துக்கு பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. இந்த மெடிடேஷன், சும்மா இருக்கிறது, தியானம், இது 3மே ஒன்று தான். ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருங்க, ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. யார் கூலாக ரிலாக்ஸாக ஜாலியாக இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களோ அப்போது முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிரும். மனதுக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய நடக்குது இல்லையா? அப்போது அந்த டென்ஷனில், கோபத்தில் அந்த மூளை என்ன பண்ணுது, தொடர்ந்து வேலை செஞ்சு உங்கள் முடியை கொட்ட வச்சிருதுங்க. இந்த மூளை இருக்கு இல்லையா, அங்கே ரத்த ஓட்டம் போகுதில்ல, இது என்ன பண்ணுது, ஓவர் டென்ஷனாக இருக்குது, ஓவர் கடுப்பாக இருக்குது, ஓவர் வஞ்சமாக இருக்குது, இது செம கடுப்பில் இருக்குதுன்னு சொல்லி அதை சரி பண்ணுறக்கே ரத்தம் சரியாக போயிடுது. பார்க்குது இதுக்கா அதுக்கான்னு, சரி முடி தானேன்னு விட்டுருதுங்க. முடிக்கு தேவையான ரத்த ஓட்டம் ஒழுங்காக கிடைக்கவில்லை என்றால் நமக்கு முடி கொட்டிக்கிறது. எனவே வாய்ப்பு இருந்ததுன்னா தலைகீழாக நிற்கிற ஆசனங்களை பண்ணணும். சிரசாசனம், இது போன்ற சர்வாங்காசனம், இந்த மாதிரி தலைகீழாக நிற்கிற ஆசனங்களை அடிக்கடி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மூளைக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகும் இல்லையா? அப்பொழுது முடி கொட்டாது. இப்போ நான் உங்களுக்கு 4 விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க, முடி கண்டிப்பாக முளைக்கும். சும்மா இருக்கணும், தலைகீழாக ஆசனம் செய்யணும், நிம்மதியாக தூங்க வேண்டும், மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ வேண்டும். இந்த 4 செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் முடி மீண்டும் முளைக்கும், அடர்த்தியாக இருக்கும், முடி கொட்டுற பிரச்சனை தீர்ந்து போயிடும். நன்றி நன்றி ஐயா. முடியை பற்றி நல்ல ஒரு விளக்க உரை கொடுத்த இள பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்கிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. என்னிடம் ஒரு நபரு மருத்துவத்துக்கு வந்திருந்தாரு. அவரு படுத்து தூங்க கூடாது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை போட்டார் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவரும் கொரோனாவுல சிக்கலாகி நம்ம கிட்ட வந்திருந்தாங்க. நம்ம தோட்டத்துல 3 நாள் தங்கியிருந்தாங்க. முழுக்க பயிற்சி பிளஸ் சூப் வகைகள் கொடுத்துதான் நம்ம அவங்களை குணப்படுத்தணும். அவர் அந்த பக்கம் பைபிள் படிச்சுட்டு இருப்பாரு, நான் இங்க வள்ளலாருடைய புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பேன். அப்படி 2 கலவையாக
இருந்தோம். அப்படி இருக்கும்பொழுது அந்த விஷயத்த சொன்னாரு. அப்போ படுத்து தூங்கக்கூடாது அப்படின்னு உடனே எனக்கு ஒரு என்னடா இப்படி சொல்றாரு? தூக்கம் வந்து அமர்ந்த நிலையிலேயே தூக்கம் வந்து அதுக்கு பிறகு தூங்கணுங்க. அதுதான் முறையான தூக்கம். அப்படிதான் நான் பின்பற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ அதையும் நான் பல நாள் பின்பற்றி பார்த்திருக்கேன். நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதனால கட்டாயம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல அந்த களைத்து போய் அந்த எப்படா படுக்கலாம் அப்படிங்கிற சமயத்துல நம்ம படுத்தோம் அப்படின்னம்னா அப்படியே தூக்கம் வருது. அதனால ஐயா சொன்னது போல நீங்க அதை செய்து பாருங்க, எல்லாரும் செய்து பாருங்க, மற்றவங்களுக்கும் அதை பயிற்றுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு மீண்டும் நினைவுபடுத்தும் விதமாக சாந்தி ஆசனம், நீங்க படுத்த நிலையில் இருந்தாலும் சரி, அமர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சாந்தி ஆசனத்துக்கு போறோம். கால்கள் தளர்வாக இருக்கட்டும். நீண்ட காற்றுள் இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். கால்கள், முட்டி பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி, இவ்விடங்களுக்கு காற்றை உள்ளிழுத்து அவ்விடங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம், வலிமைப்படுத்திக் கொள்கிறோம், உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். அவ்விடங்களில் காற்றோட்டம், வெப்போட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. வயிற்று பகுதி, நெஞ்சக பகுதி, இரு கைகள் பகுதி, இவ்விடங்களுக்கு காற்றோட்டம், வெப்போட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. நீண்ட காற்றுள் இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். கழுத்து பகுதியில், தலைப்பகுதியில், தலை உச்சி பகுதியில், முதுகு தண்டுவடத்தில், முதுகின் பின்புறமாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் கவனத்தை கொண்டு வருகிறோம். இவ்விடங்களுக்கு நீண்ட காற்றுள் இழுத்து உயிர் சக்தி செலுத்துகிறோம். இவ்விடங்களில் காற்றோட்டம், வெப்போட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், தோள்பட்டை பகுதியில், இரு கை விரல்கள் பகுதியில், நகம் நுனி பகுதியில், நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இரு கால் தொடைகள், முட்டி பகுதி, கெண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பெற்று உயிர்ப்பு பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றாக சிந்தனை முறை ஒழுங்குபடுத்தி, உணவு முறை ஒழுங்குபடுத்தி, அசைவு பயிற்சி, ஆசன பயிற்சி, கிரியை பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி செய்வதன் மூலமாக நம்முடைய உடல் எல்லாவித தொந்தரவுகளிலிருந்தும் விடுபடுகிறது. எல்லாத்துக்கும் முதன்மையான முக்கியமான மருத்துவர் எதுவென்றால் சுவாசமே, காற்றே. காற்றே ஒரு நிமிடத்திற்கு 17 முறை நம்முடைய உடலை, உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது. ஆழ்ந்த மூச்சு. இப்பயிற்சி நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்னாடி அமர்ந்த நிலையிலோ படுத்த நிலையிலோ இந்த பயிற்சியை மேற்கொண்டு நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் நெறிப்படுத்தி வளப்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டிக் கொள்கிறோம். சந்திப்போம். நலம் பெருக்க, வளம் பெருக்க, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அனைவருக்கும்
மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறோம். இந்த இணைப்பில் உள்ள அனைவரும் தங்கள் ஏதாவது ஒரு ஆசனம் செய்ய விரும்பினால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஏனென்றால் நாமும் கிட்டத்தட்ட 100 நாட்களை தாண்டி நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு இருவர் நமக்கு பயிற்சி அளித்துள்ளார்கள். மற்ற நபர்கள் பயிற்சி அளிக்க விரும்பினால் தாங்களும் பயிற்சி அளிக்க அனுமதிக்கப்படுவீர்கள். எனவே இந்த நிகழ்வில் உள்ள காலைச்சக்கரம் நிகழ்வில் உள்ள அனைவரும் தங்களுக்கு ஏதாவது பயிற்சி இந்த காலைச்சக்கரத்தில் கொடுக்க விரும்பினால் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வழங்கப்படும் என்பதை இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பயணியுங்கள் என்று அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்திற்கும் நமக்கு நல்லதொரு ஆசனங்களை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் காலை சக்கரம் நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இன்று அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து நாளை மீண்டும் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்க தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் ஐயா அவர்களுக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றும் வேதாரண்யம் ரோட்டரி கிளப் சங்கத்திற்கும், காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் சாசன தலைவர் கலியவர்மல் அவர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார் நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு MS இன்ஸ்டிடியூட் சுப்பிரமணி ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெருக, வளம் பெருக. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நலம் பெருக, வளம் பெருக. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். தலைவரே மீட்டிங் பண்ணலாமா? படிக்கலாம்.